வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் Excess-3 கோடை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ Excess-3 கோடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது அடிஷன் ஆஃப் 121 அண்ட் 112 யூஸிங் Excess-3 கோட். அது எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு 121க்கு Excess-3 கோட் எடுக்கணும். அதாவது Excess-3 E3 போட்டிருக்கேன். Excess-3 121க்கு வந்து 1க்கு வந்து 4, 2க்கு வந்து 5, 1க்கு வந்து 4. அது அப்படியே பைனரி ரெப்ரசன்டேஷன் எழுதுனா உங்களுக்கு வந்து 4க்கு வந்து 0100, 5க்கு வந்து 0101, 4க்கு வந்து 0100 எழுதுவீங்க. திருப்பி அடுத்தது 112க்கு Excess-3 கோட் வந்து 445. அது பைனரி ரெப்ரசன்டேஷன் எழுதுனா உங்களுக்கு 01004க்கு, அடுத்த 4க்கு 0100, அடுத்த 5க்கு வந்து உங்களுக்கு 0101. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 + 1 வந்து உங்களுக்கு வந்து 0 + 1 வந்து 1, அதுக்கப்புறம் 0 + 0 வந்து 0, 1 + 1 வந்து 10, 0 கேரி ஒரு 1, 1 அப்படியே போடுவீங்க, 1 + 0. அதுக்கப்புறம் 1 + 0 வந்து 1, 0 + 0 வந்து 0, 1 + 1 வந்து 10, 0 கேரி ஒரு 1, 1 + 0 வந்து 0. அதுக்கப்புறம் 0 + 0 வந்து 0, அதுக்கப்புறம் 0 + 0 வந்து 0, 1 + 1 வந்து 10, 0 கேரி ஒரு 1, அந்த கேரி ஒரு 1 + 0 வந்து 1. இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கேரி ஜென்ரேட் ஆகலை Excess-3 கோடில். Excess-3 கோடில் கேரி ஜென்ரேட் ஆகாட்டி 3ஆல் மைனஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அந்தமாரி நீங்கள் இந்த ஆன்சரை 3ஆல் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எல்லா இடத்துலையும் 3 பண்ணணும். அதாவது 00113க்கு இதான் 3யோட பைனரி ரெப்ரசன்டேஷன், 00110011. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 1 - 1 வந்து 0, அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இடத்துல 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அதனால் இங்கேருந்து நீங்கள் பாரோ பண்ணுறீங்க 1. அந்தமாதிரி பாரோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே இந்த 1 வந்து இங்கே பாரோ ஆகும்போது உங்களுக்கு வந்து இங்கே 10 ஆகும். 10 + 1 வந்து 11, அதனால் 1 கேரி ஒரு 1. அப்போ வந்து 1 + 0 வந்து அப்படியே 1 தான். அதாவது 1 - 0 வந்து 1. அதுக்கப்புறம் இங்கே 0 இருக்கும், ஏன்னா இங்கே ரெண்டையும் பாரோ கொடுத்துட்டீங்க, அதனால் 0 இருக்கும். அந்த 0 - 0 வந்து 0. அதுக்கப்புறம் 1 - 1 வந்து 0. இங்கே திருப்பி இதே ப்ராப்ளம் தான். அதனால் இங்கே பாரோ பண்ணுறீங்க, 11 ஆகும், 1 கேரி ஒரு 1. அப்புறம் 1 - 0 வந்து 1, 0 - 0 வந்து 0. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த 1 பாரோ பண்ணும்போது உங்களுக்கு இங்கே 10 + 1 11, 1 கேரி ஒரு 1, உங்களுக்கு 1 - 1 வந்து 0. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே இன்னொரு 1 வந்துடும். அதுக்கப்புறம் 1 - 0 வந்து 1, அதுக்கப்புறம் 0 - 0 வந்து 0. இப்போ டோட்டல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதான். உங்களுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து 5. அதாவது 0101, அதுக்கப்புறம் 0110னா 6, 0110னா 6, 566 தான் உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர். இது எப்படி உங்களுக்கு கரெக்டாக செக் பண்ணணும், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதாவது 121 + 112னா உங்களுக்கு வந்து 233 வருது ஆட் பண்ணால். அதாவது அடிஷன் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 233 வருது. 2க்கு இது Excess-3 கோடு வந்து 5, 3க்கு Excess-3 கோடு வந்து 6, 3க்கு Excess-3 கோடு வந்து 6. அதனால் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் கரெக்டு தான். அதாவது 566 கிடைச்ச ஆன்சர் கரெக்டு தான். இந்த 566 தான் உங்களுக்கு 121 + 112 ஆன்சர். Excess-3 கோடோட ஆன்சர் இது 566, இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.